இங்க டிஜிபியா இருக்கிற நம்ம ஹீரோயின் அவங்க ஏரியால பிராஸ்டியூட் பண்றவங்களோட குழந்தைகளை கடத்துறாங்கிற விஷயம் தெரிஞ்சு கொஞ்ச நாள் அங்க டீச்சரா அண்டர் கவர்ல இருந்துட்டு கரெக்டா அவங்க கடத்துற டயத்துல தன்னோட டீமோட போய் பிடிச்சிடறா. அதுல ஒருத்த மட்டும் ஒரு பொண்ணு மிஸ் ஆயிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட இருந்து பொண்ணை வாங்கலான்னு வரும்போது அவங்கள தேடி நம்ம ஹீரோயினும் வந்துடுறா. பொண்ணுக்கும் அம்மாக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஹீரோயின் நினைக்கும் போது பொண்ணை காப்பாத்துறதுக்காக அவங்க அம்மாவே மேல இருந்து கீழே குதிக்க அது மூலமா ஹீரோயின் அந்த பொண்ணை காப்பாத்தி மொத்த பொண்ணுகளையும் செக்யூர் பண்ணிடுறா. இந்த இன்சிடென்ட்னால ஹீரோயினுக்கு ஏசிபி போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோயினோட டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற விக்ரம்ங்கிற டிஜிபி எனக்கு கிடைக்க வேண்டிய போஸ்டிங் அவளுக்கு கிடைக்க போகுதுன்னு கோவமா இருக்காரு. ஹீரோயினுக்கு அந்த போஸ்டிங் வாங்குறதுலாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஹீரோயினுக்கு ட்ரக்ஸ் அடிக்கிற பழக்கம் இருக்கறனால சப்ளையரை பீச்சுக்கு வர சொல்றா. இங்க ஹீரோயினுமே அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு டாக் ட்ரைனர் வந்து கொஞ்ச நாளா என்னோட நாய்களுக்கு யாரோ இறைச்சிகளை ஃபீட் பண்றாங்க, நீங்க அந்த மாதிரி யாரையாவது இந்த இடத்துல பாத்திருக்கீங்களான்னு கேட்டுட்டே இருக்க ஹீரோயினுமே அவரை அவாய்ட் பண்ணணும்னு என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. போயிட்டு அந்த சப்ளையர்ட்ட ட்ரக்ஸ் வாங்கி அடிச்சுட்டு என்ன பத்தி யார்ட்டையும் சொல்லாத, இனிமே நான் போன் போட்டா எடுக்காத, இப்போ நீ கிளம்புன்னு சொல்லி அனுப்பிடுறா. அத்தனா ஹீரோயினுக்கு பீச்ல யாரையோ கொலை பண்ணிருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் வருது. ஹீரோயினுமே அது யாருங்கறத பார்க்க போகும்போது அவளுக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. யாருன்னு பார்த்தா நேத்திவா கிட்ட பேசிட்டு இருந்த டாக் ட்ரைனர் தான் யாரோ கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. ஹீரோயினுமே அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றா. இன்னொரு பக்கம் பிரதாப்னு ஒருத்தர் ட்ரக்ஸால அடிக்ட் ஆனவங்களுக்கு மறுவாழ்வு மையம் மாதிரி ஒன்னு வச்சு நடத்திட்டு இருக்காரு. அங்க இருக்கிற சாஜித்னு ஒருத்தனோட செருப்புல பீச் மண் இருக்கு. நேத்து அவன் வெளியே போய் ட்ரக்ஸ் ஊசி போட்டிருக்கான்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம புதுசா அவங்கிட்ட ஒரு போன் இருக்கு, அதையும் அவர் எடுத்துக்கிறாரு. கரெக்டா அந்த நேரம் அவனும் எந்திரிச்ச உடனே நேத்து நீ வெளியே போனியா மறுபடியும் ட்ரக்ஸ் அடிக்க ஆரம்பிச்சான்னு கேட்க அதுக்கு அவனுமே என்னால அதை அடிக்காம இருக்க முடியல, என்ன வீட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்லி அழுகுறான். அதுக்கு அவருமே புதுசா இவனை யார் மாத்துறான்னு அவனோட போனை ரெடி பண்ண நினைக்கிறாரு. இந்த பக்கம் இறந்தவரோட போஸ்ட்மார்ட்டம்லயும் அவரோட கையை அறுத்து மோசமா கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்பதான் ஹீரோயின் அந்த ஸ்டார்டிங்ல அந்த ப்ராஸ்டியூட் பண்ணவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி அவங்க குழந்தைகள் எல்லாத்தையுமே காப்பாத்தி ஆசிரமத்துல சேர்த்திருப்பா. அந்த ஆசிரமத்துக்கு யாரோ ஒருத்தங்க வந்து குழந்தைகளை மீட் பண்ணி உண்மையை சொல்லிருக்காங்க போல. அதனால குழந்தைகள் எல்லாம் அம்மாக்களை பாக்குற வரைக்கும் நாங்க சாப்பிட மாட்டோம் ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னு போன் வருது. ஹீரோயின் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது ஒரு குழந்தையோட அம்மா இறந்தது முதற்கொண்டு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஹீரோயினுமே கண்டிப்பா உங்க அம்மாக்களை கூட்டு வருவேன், இப்ப சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போறா. இன்னொரு பக்கம் கமிஷனர் ஹீரோயின் கிட்ட உனக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்கு, நாளைக்கு ஒரு பிரஸ் மீட் இருக்கு கலந்துக்க வந்துருன்னு கூப்பிடுறாரு. ஹீரோயினுமே பிரஸ் மீட் கிளம்பும்போது ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறா. ஹீரோயினோட அம்மாவுமே கான்ஸ்டபிளா தான் இருந்திருப்பாங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கர் ஆகணும் தான் ஆசை. ஆனா ஹீரோயினோட அம்மா நான் உன்னை நல்லா படிக்க வச்சு பெரிய போலீஸ் ஆபீசரா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா நீ உங்க அப்பா மாதிரி ஆகணும்னு நினைக்கிறியான்னு சொல்லி எப்பவும் திட்டிட்டே இருப்பாங்க போல. அதை நினைச்சு பாக்குறா. பிரஸ் மீட்லயே அவ ரொம்ப பதட்டமா உட்கார்ந்திருக்கும் போது அந்த நேரம் அனிதாங்கிற ஒரு பொண்ணு ஹீரோயின் கிட்ட நீங்க காப்பாத்தின பொண்ணுங்க எல்லாமே சந்தோஷம் இல்லாம இருக்காங்களாமே, அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தையோட அம்மாவுமே அந்த ஆபரேஷன்ல இறந்துட்டாங்களாமே, உண்மையான்னு கேட்க அப்பதான் ஹீரோயினுக்கு அந்த ஆசிரமத்துக்கு வந்து குழந்தைகளை மீட் பண்ணது இவ தான் டவுட் வருது. அப்பதான் ஹீரோயினுமே குழந்தைகள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க, அது மட்டும் இல்லாம இது போல சென்சிட்டிவான விஷயங்களை நாங்க ஷேர் பண்ணக்கூடாது, அது கூட உங்களுக்கு தெரியாதான்னு சொன்னோன்னே அவ உட்கார்ந்துறா. அப்பதான் அந்த கொலை நடந்த இடத்துக்கு பக்கத்துல தான் அந்த ட்ரக்ஸ் வித்தவன் இருந்தான்னு சிசிடிவில பார்த்துட்டு அவனை பிடிச்சு உன் பக்கத்துல இருக்கிறது யாருன்னு கேட்டு விசாரிக்கிறாங்க. பிரஸ் மீட் முடிஞ்ச உடனே இந்த விஷயத்தை எஸ்ஐ ஹீரோயின் சொல்ல ஹீரோயினுமே அவன் உண்மையை சொல்லிடுவானோன்னு பயத்துல வேகமா கிளம்பி வரா. இந்த பக்கம் பிரதாப்புமே சாஜித்தோட போனை சரி பண்ணி பார்க்கும்போது அதுல ஆனந்த்ங்கிற ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பருக்கு போன் போட்டா அந்த ரிப்போர்ட்டர் அனிதா எடுக்கிறா. அந்த நேரம் கமிஷனர் வந்தோடனே போனை கட் பண்ணிடுறா. ஆக்சுவலா இந்த அனிதாவோட சித்தப்பா எஸ்ஐயா இருந்திருப்பார் போல. இப்போ இவா தான் அவரை பார்த்துட்டு இருக்கறனால அவர் எப்படி இருக்காருன்னு விசாரிச்சுட்டு ஜித்திஷ்ங்கிற ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை இன்ட்ரோ கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அனிதாவும் சாஜித்துக்கு போன் பண்ணா யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சாஜித்துமே இந்த பக்கம் ரொம்ப கன்ஃபியூஸ்ல உட்கார்ந்திருக்கான். அந்த நேரம் இந்த பிரதாப் வந்து நார்மலா பேச ஆரம்பிச்சு இந்த அனந்த் யாருன்னு கேக்குறாரு. இந்த நேரம் அவனோட முகமே மாறுது. ஆக்சுவலா இந்த சாஜித்தும் அனந்த்ங்கிற அந்த அனிதாவும் சேர்ந்து தான் ஃபர்ஸ்ட் கொலையவே பண்ணிருப்பாங்க. இவன் அன்னைக்கு நைட்டு செக்யூரிட்டில காசு கொடுத்துட்டு வெளியே போயிருப்பான். இந்த பக்கம் அனிதாவுமே ஏற்கனவே அவங்க கொலை பண்ணவங்களோட கரித்துண்டை தான் அந்த நாய்களுக்கு போட்டுட்டு இருந்திருப்பா. இந்த விஷயத்தை அந்த டாக்டர் நோட் பண்ணிட்டு அனிதா கிட்ட நீ தான் இந்த மாதிரி ராஜிக்கன் போட்டுட்டு இருக்கியான்னு கேட்க அதை கேட்டு அனிதாவுமே ரொம்ப பதட்டத்துல இருக்கும்போது அந்த நேரம் சாஜித் வந்து அவரை பிடிக்க இந்த அனிதாவுமே அவரை சரமாரியா கையில வெட்டி கொடூரமா கொலை பண்ணிட்டு இந்த சாஜித்தை ட்ரக்ஸுக்கு அடிமையாக்கி அவளோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற மாதிரி நம்ம காட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே சாஜித் நினைச்சு பயந்துட்டு இருக்கும்போது அந்த நேரம் பிரதாப்மே நீ தூக்கத்துல அனந்துங்கிற பேரை புலம்பிட்டு இருந்தா அதனாலதான் கேட்டேன்னு சொல்லி மாத்தி சொல்றாரு. அதை கேட்டு சாஜித்துமே அங்கிருந்து கிளம்பும் போது இவர் அவனோட கையை பிடிச்ச உடனே ரொம்ப ஹார்ஸா பிஹேவ் பண்றான். அதுக்கப்புறம் அவர் தான் சமாதானப்படுத்துறாரு. இந்த பக்கம் ட்ரக்ஸ் சப்ளையர் இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் வர ஹீரோயினை பார்த்த உடனே அவனுமே அது யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, காசு கொடுத்தாங்க பொருளை கொடுத்தேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும்னு சொல்ல உடனே ஹீரோயினுமே இன்ஸ்பெக்டர் இவனெல்லாம் ஒரு சஸ்பெக்ட் நினைச்சு இவனை விசாரிச்சுட்டு இருக்கீங்க, முதல்ல இவனை அனுப்பி விடுங்கன்னு சொல்லி திட்டி விட்டுறா. இந்த பக்கம் அனிதாவும் வீட்டுக்கு வந்துட்டு அவளோட விக்க கழட்டிட்டு நடைபெணமா இருக்கிற அவளோட சித்தப்பாவை பாத்துக்கிற மாதிரி நம்ம காட்டுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினும் இறந்த டாக்டரினோட போன்ல இருந்து ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு அவரோட போட்டோ ஆல்பத்தெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் கிடைக்குது. அனிதாவுமே இவர மாதிரி நிறைய கொலைகளை பண்ணியிருக்கிற சைக்கோ கில்லர் போல கொலையும் பண்ணிட்டு அது ஜேர்னலிஸ்டா நியூஸாவும் ரிப்போர்ட் பண்ணுவா. இது எல்லாத்தையுமே அவ பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. அந்த நேரம் அவளுக்கு ஹீரோயின் கூப்பிட்டு விட்டதா சொல்லி ஒரு போன் கால் வருது. இவளுமே என்னவா இருக்கும்னு நினைச்சிட்டு வேகமா கிளம்பி வந்துடுறா. அந்த நேரம் அங்க அந்த ஜித்திஷ் தான் வந்து பேசிட்டு இருக்கான். ஆல்ரெடி ஹீரோயினுக்கு இவ மேல கோவம் இருக்கறனால ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வச்சு தான் உள்ள கூப்பிடுறா. இவளுமே என்ன விஷயம் மேடம் கேட்க அந்த இறந்தவரோட போன்ல இருக்கிற அவரோட போட்டோக்கு பின்னாடி இவளோட போட்டோ இருக்கிறத பார்த்துட்டு தான் விசாரிக்க கூப்பிட்டுருக்கா. அதுக்கு இவளுமே ஆமா இவர் எனக்கு தெரியும், இவர் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக நான் போனேன் அப்ப எடுத்த போட்டோன்னு சொல்ல ஹீரோயினுக்குமே வேற ஒரு கால் வந்தோடனே இவளை கிளம்ப சொல்லிடுறா. இன்னொரு பக்கம் அந்த ட்ரக்ஸ் சப்ளையர் விசாரிச்ச இன்ஸ்பெக்டர் விக்ரமோட ஆள் போல வந்து விக்ரம்ட்ட ஹீரோயின் திட்டினதை பத்தி பேசிட்டு இருக்கான். அதுக்கு இந்த விக்ரமே சரி விடுன்னு சொல்லிட்டு கேஸோட டீடைல் வாங்கிட்டு கமிஷனர் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக இவன் ஒரு விசாரணை ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் ஹீரோயினுமே இப்ப நடந்த கொலையோட பேட்டர்ன் மாதிரியே இதுக்கு முன்னாடியும் கொலைகள் நடந்திருக்கணும். இதே ஊர்ல கட்டா கேங்னு ஒரு டீம் இருந்திருக்காங்க. அவங்க தான் இந்த மாதிரி பேட்டர்ன்ல கொலைகள் பண்ணுவாங்க. இப்ப அந்த கேங் ஆக்டிவ்ல இல்லைனாலும் அந்த கேங்ல இருந்த யாரோ தான் இந்த கொலைகளை பண்றாங்களோன்னு சந்தேகப்படுறாங்க. இந்த பக்கம் சாஜித்தை பார்க்க அனிதாவை நேர்ல வர சாஜித்துமே நீ முத கிளம்பு, சாருக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு சொல்ல அனிதாவுமே உன்னோட போன் எங்கன்னு கேட்கும்போது இவன் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்றான். அதுக்கு அனிதா தான் நேத்து உன் போன்ல இருந்து எனக்கு கால் வந்துச்சு,
வந்துருச்சு, உங்க சாருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு போல. அதுக்கு சாஜித்துமே அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிரசாத் உள்ள வந்துறாரு. வந்துட்டு நீ தான் அந்த அனந்தான்னு போன் பண்ண அது அனிதாக்கு ரிங் ஆகுது. அது மூலமா இவங்க ரெண்டு பேரோட விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு ரெண்டு பேருக்கும் தெரிய வருது. ஆக்சுவலா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த அனிதாவை அனந்தங்கிற பேர்ல யாரோ ஒருத்தங்க ஆண்கள் அனாதை இல்லத்துல சேர்த்து விட்டுருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற வார்டனுக்கு இவ பொண்ணுங்கிற விஷயம் தெரிஞ்சு தினமும் இவ கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டே இருந்திருக்கான். அதே ஆசிரமத்துல தான் கட்டாயங்கள்ல இருந்து திரும்பி வந்த சாஜித்துமே அங்க இருந்திருக்கான். இவளுக்கு இந்த மாதிரி அநியாயம் நடக்குதுங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு தைரியம் கொடுத்து அந்த வார்டனை அவ கையாலேயே கொலை பண்ண வச்சிருக்கான். அந்த கொலையுமே கட்டாயங்க ஆளுக்கு எப்படி பண்ணுவாங்களோ அதே பேட்டர்ன்ல பண்ணி இவ மேல சந்தேகம் வராம பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி வெளியே வந்துட்டு சாஜித் அனிதா கிட்ட தன்னோட காதல சொல்லியிருக்கான். அடுத்த நாள் அவளை காப்பாத்த நான் தான் கொலை பண்ணேன்னு சரணடைஞ்சிருக்கான். அனிதாவே அவங்க சித்தப்பா வந்து வீட்டுக்கே கூட்டு போயிருக்காரு. இது எல்லாத்தையும் அனிதா சாஜித் சொல்லிட்டு அட்ரஸையும் கொடுத்துட்டு வந்திருக்கா. அப்படியே கட் பண்ண நடப்புல பிரதாப் ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டுட்டாங்க போல. ஆனா இதுல சாஜித்துக்கு விருப்பமே இல்லாதனால அங்க இருந்து எடுத்துட்டு வந்த பிரதாப்போட போனை தூக்கி எரிஞ்சிடறான். பிரதாப் இறந்த விஷயமும் ஹீரோயினோட அசிஸ்டன்ட்க்கு தெரிய வருது. இந்த பக்கம் அனிதாவுமே சாஜித் அவளோட வீட்டுக்கு கூட்டு வந்து உனக்கு என்னாச்சுன்னு கேட்க அதுக்கு சாஜித்துமே அவர் நான் சாக போகும்போது என்ன காப்பாத்தினவரு, நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சவரை என் கையாலேயே நான் கொலை பண்ணிருக்கேன், இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், நான் அப்பவே இதெல்லாம் விட்டுறலாம்னு சொன்னேன், நீ தான் கேட்கலன்னு சொல்லி கோவப்படுறான். அந்த நேரம் அனிதாவுமே நமக்காக தான் இதெல்லாம் பண்ணேன்னு சமாதானப்படுத்துறா. இந்த பக்கம் பிரதாப்பும் அதே பேட்டர்ல இருந்திருக்கிறத பார்த்து ஹீரோயின் ரொம்பவுமே ஷாக் ஆகுறா. கில்லரை பிடிக்க முடியலன்னு எல்லார் மேலயும் கோவப்பட்டு இருக்கா. அப்பதான் அந்த பிரதாப்போட பையன் இந்த சாஜித் மிஸ் ஆயிருக்கிறதையும் கட்டாயங்கள்ல இருந்து பிரிஞ்சு வந்தவன் அவன் தான் இந்த கொலையை பண்ணிருப்பான்னு அடிச்சு சொல்றான். அந்த நேரம் ஹீரோயினுமே பிரதாப்போட டைரியில அந்த ஆனந்தோட நம்பரை எழுதி வச்சிருப்பான் போல. அதை எடுத்துக்கிட்டு 2 ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஒரு முடியோட சாம்பிளும் கிடைக்குது. இந்த பக்கம் அனிதாவுமே சாஜித்துக்கு ட்ரக்ஸை கொடுத்துட்டு நடிச்சவர் இப்ப எப்படி இருக்காரு பாருன்னு சொல்லி சித்தப்பாவை காட்டுறா. ஆக்சுவலா சாஜித் ஜெயில இருந்து வெளியே வந்தோடனே முத வேலையா அனிதாவை பாக்குறதுக்கு வீட்டுக்கு தான் வந்திருக்கான். இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிறது அவளோட சித்தப்பா பார்த்துட்டு ஜெயில இருந்து வந்திருக்கான், கை ஃபுல்லா போதை ஊசி போட்டிருக்கான், இவன் கூட உனக்கு என்ன பழக்கம் அப்படின்னு அவனை அடி அடி நடிச்சு மறுபடியும் அவன் கட்டாயங்கே போயிருக்கான். அது எல்லாத்தையும் இப்ப ஞாபகப்படுத்தி ஒன்னு அப்படி பண்ணதுக்கு தான் இப்ப நான் அவர் இப்படி பண்ணிருக்கேன்னு சாஜித்து சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரம் அனிதாக்கு அவளோட ஆபீஸ்ல இருந்து கால் வந்தோடனே சாஜித் கிட்ட பத்திரமா வீட்டுல இரு நான் உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. இந்த பக்கம் ஃபிங்கர் பிரிண்ட் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஆல்ரெடி சாஜித் வார்டனை கொண்டு ஜெயிலுக்கு போனனால அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆயிருது. அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா அந்த அனிதா தான் சாஜித் கிட்ட நம்ம விஷயம் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி சாஜித்தோட மைண்ட மாத்தி இந்த பிரதாப்ப அவனோட கையாலேயே கொல்ல வச்சிருப்பா. அதுக்கப்புறம் தான் பிரதாப்போட போனையும் பர்ஸையும் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி வந்திருப்பாங்க. இந்த பக்கம் அந்த விக்ரம் கமிஷனர் கிட்ட பிரதாப்போட பர்ஸ் மிஸ் ஆயிருக்கு, அதனால பணத்துக்காக இந்த சாஜித் தான் கொலை பண்ணிருப்பான்னு சொல்றாரு. ஹீரோயின் இந்த ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு உடன்பாடு இல்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அதுக்கு விக்ரம் என்ன சார் இவங்க இப்படி பேசுறாங்கன்னு சொல்லும்போது கமிஷனருமே ஒரு எவிடன்ஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. இந்த பக்கம் ஹீரோயினோட அசிஸ்டன்ட் அந்த கட்டாகேங்ல சத்தியான ஒருத்த மட்டும் இன்னும் இருக்கான்னு சொல்ல அப்படின்னா அவனை போய் விசாரிங்கன்னு விக்ரம் மேல இருந்த கோவத்தை இவங்க மேல காட்டுறா. இந்த பக்கம் அனிதா வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது சாஜித்தை வீட்டுல காணோம். அடிக்கு வந்து பார்க்கும்போது அவன் அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான்னு தெரிய வருது. அதனால அனிதாவுமே ரொம்ப அப்செட் ஆயிடுறா. இந்த சத்யா கிட்ட இந்த அசிஸ்டன்ட் வந்து கொலைகளோட போட்டோ காமிச்சு விசாரிக்கும் போது சாஜித் எங்களோட கேங்ல தான் இருந்தான், போட்டோஸை பார்த்துட்டு இந்த பிரதாப்ப கொலை பண்ணதான் சாஜித்தா இருக்க வாய்ப்பு இருக்கு, அவன் ஆட்களை லெஃப்ட் ஹேண்ட்ல தான் கட் பண்ணுவான், ரைட் ஹேண்ட்ல கட் பண்ண 2 பேரை வேற யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்ல அந்த விஷயத்தை ஹீரோயினுமே நோட் பண்ணிடுறா. அப்பதான் பிரசாத்தோட கால் ஹிஸ்டரி செக் பண்ணும்போது இந்த அனந்துக்கு போன் பண்ணதாவும் இப்ப பிரசாத்தோட போனை யாரோ ஆன் பண்ணிருக்காங்கன்னு லொகேஷனை கண்டுபிடிச்சிடறாங்க. இந்த பக்கம் சாஜித்துமே ட்ரக்ஸ் வாங்குறதுக்காக ஒருத்தனை தேடி வந்திருக்கான். ஹீரோயினுமே அந்த லொகேஷன் வந்துட்டு இந்த போன் எங்க இருந்து கிடைச்சதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அனிதாவும் சாஜித்தும் மீட் பண்ற கப்பல் பாயிண்ட கண்டுபிடிச்சிடறா. இந்த பக்கம் சாஜித் ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்கிறத விக்ரமோட இன்ஃபார்மர் ஒருத்தன் பார்த்து விக்ரமுக்கு தகவல் கொடுத்துறான். விக்ரமே கண்டினியூஸா அவனை ஃபாலோ பண்ணுன்னு சொல்றான். ட்ரக்ஸ் எடுத்த உடனே சாஜித்துக்கு பிரதாப்ப கொண்ட குற்ற உணர்ச்சி அதிகமாகுது. அப்படியே அங்க இருந்து ரோட்ல பித்து பிடிச்ச மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடறான். இந்த பக்கம் அனிதாவுமே சாஜித்தோட போட்டோவை வச்சு எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கா. இந்த பக்கம் அசிஸ்டன்ட்டுமே ஹீரோயின் கிட்ட சத்யா சொன்னதை வச்சு பார்க்கும்போது சாஜித் கூட இன்னொரு ஆளும் சேர்ந்து தான் இந்த கொலையெல்லாம் பண்றாங்க, ஒருவேளை அந்த ஆளு நம்ம தேடுற அனந்தா கூட இருக்கலாம்னு சொல்றா. இந்த பக்கம் சாஜித்துமே இறந்துடலான்னு பிரிட்ஜ் மேல இருந்து ட்ரெயின்ல விழ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்த விக்ரமோட இன்ஃபார்மரும் இறங்குன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை விக்ரம்கிட்ட பாஸ் பண்ணிடுறான். சாஜித்துமே குதிக்கலான்னு போகும்போது அங்க வந்த மனநல சரியில்லாத ஒருத்தர் அவரை காப்பாத்திறாரு. விக்ரம்க்கு ஆல்ரெடி நியூஸ் கிடைச்சனால அந்த இடத்துக்கு சாஜித்தை போய் பிடிச்சிடறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் சிசிடிவி மூலமா அன்னைக்கு என்ன நடந்ததுங்கிறத பாத்துறா. டாக்டருமே இப்போதைக்கு சாஜித்தை விசாரிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. தென்னர் ஹீரோயின் விக்ரம கூப்பிட்டு கரெக்டா எப்படி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, தேவையில்லாம என்னோட கேஸ்ல தலையிடாதீங்கன்னு சொல்ல விக்ரமே கமிஷனருக்கு போன் போட்டு இந்த கேஸ்ல நான் இருக்கவா வேண்டாமான்னு கேக்குறான். அதுக்கப்புறமே நீ இரு நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த போலீஸ் ஆபீசர் ஜித்தீஸ் இந்த அனிதா ஒன் சைட லவ் பண்றனால அவளோட சேனலுக்கு பிரேக்கிங் நியூஸ் கிடைக்கணும்னு சாஜித் கூட அனந்தன் ஒருத்தர் இருக்கிறத உளறிறான். அப்படியே அனிதாவும் ஆபீஸ் வரும்போது கட்டாகேங்ல இருந்த சத்யா சாஜித்தை பத்தின முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்றேன்னு சேனலுக்கு போன் போட்டு சொல்லியிருக்கான். அப்படியே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சாஜித்தை அனிதாவோட சித்தப்பா அடிச்ச உடனே சாஜித் எப்படி இங்க தான் வந்திருப்பான்னு சத்யாவை மீட் பண்ண அனிதா வந்திருப்பா. இந்த விஷயத்தை தான் இப்ப சத்யா சொல்ல போறானோன்னு அனிதா பயந்துட்டு இருக்கா. அடுத்த நாளே கமிஷனர் விக்ரமுக்கு கால் பண்ணி நீ போய் சாஜித்தை விசாரிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி சைல்ட் டிராபிக்கிங் பத்தி ஒரு ஆட் எடுக்கிறாங்க, அதுல போய் நீ நடிச்சு கொடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோயினும் அங்க நடிக்க போகும்போது ஒரு பொண்ணோட விக்க கழட்டி மாற்றதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஏதோ ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே அந்த செட்ல இருந்து அசிஸ்டன்ட கூட்டிட்டு கிளம்புறா. சாஜித் கிட்ட ஜெயில எதுக்காக வாடனை கொண்டான்னு கேட்கும்போது ஒரு
பொண்ணு கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணனால தான் அவரை கொன்னேன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பான். அது மூலமா அந்த ஆல்ஃபனேஜ்ல இப்ப இருக்கிற வார்டன்ட்ட வந்து இங்க பொண்ணுங்க யாராவது தங்கி இருக்காங்களான்னு கேட்கும்போது இது பாய்ஸ் ஆல்ஃபனேஜ்னு சொல்றாரு. அப்புறம் எதுக்கு அவன் அப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் கூட தங்கி இருந்தவங்களோட ரெக்கார்ட் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அப்படி அதை வெரிஃபை பண்ணும்போது 2 அனந்த் அங்க இருந்து தெரிய வருது. இந்த பக்கம் கமிஷனர் சொன்னனால சாஜித் கிட்ட விக்ரம் விசாரிக்கலாம்னு வரும்போது ஹீரோயின் அந்த ஆடுக்கு நடிக்க போகிறதுனால ஹீரோயின் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறா. வந்துட்டு சாஜித் கிட்ட நீ அனந்த்ங்கிற ஒருத்தன் கூட சேர்ந்து தான் கொலையெல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியும், அந்த அனந்த் யாருங்கறத நீயே சொல்லிரு, எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல அப்பவும் சாஜித் நான் தான் எல்லா கொலையும் பண்ணேன்னு சொல்றான். அப்ப அந்த அசிஸ்டன்ட்டுமே போன் போட்டு அந்த நேரத்துல 2 அனந்த் இருந்திருக்காங்க, ஒருத்தர் ஃபாரின்ல இருக்கான், இன்னொருத்தன் எங்க இருக்காங்கிற விஷயம் தெரியல. ஆனா அவனை அந்த ஆல்ஃபனேஜ்ல சேர்த்து விட்டது ஒரு லேடி. அந்த லேடி கொடுத்திருக்கிற கான்டாக்ட் நம்பரை செக் பண்ணா அந்த நம்பரை செக் பண்ணும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்த இன்ஸ்பெக்டர் ஆச்சாரியாரோட நம்பர்னு தெரிய வந்ததுன்னு சொல்றாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆச்சாரியாங்கிற இன்ஸ்பெக்டர் ரோஸ்ங்கிற ப்ராஸ்டியூட் பண்ற பொண்ணோட உதவியோட ஒரு கிரிமினலை என்கவுண்டர்ல போட்டிருப்பாரு. அவனோட உயிரை பணைய வச்சு அவரோட ஆபரேஷனுக்கு உதவி பண்ணனால இந்த ரோஸை இன்ஸ்பெக்டருக்கு பிடிச்சு போய் 2 பேரும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறக்குது. அதுதான் இந்த அனிதான்னு நம்ம காட்டுறாங்க. இந்த இன்ஸ்பெக்டரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த நேரம் ரிப்போர்ட்டரா இருந்த ஒருத்தரை மீட் பண்ண ஹீரோயின் வரா. அவர் என்ன சொல்றாருன்னா அந்த இன்ஸ்பெக்டர் ப்ராஸ்டியூட் பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாரு. அந்த பொண்ணை ஒரு இந்தி கிளாஸ் எடுக்கிற இடத்துல அவர் விட்டுட்டு கிளம்பும் போது அவருக்கு வேண்டாத ஆட்கள் சில பேர் அவரை நெத்திலே சுட்டு கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியணும்னா அந்த இந்தி கிளாஸ்ல போய் கேளுங்கன்னு சொல்றாரு. ஹீரோயினுமே அந்த கிளாஸ் எடுத்த லேடி கிட்ட வந்து விசாரிக்கும் போது அவங்களுமே ஆமா அந்த இன்ஸ்பெக்டரோட அவ ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா, அவளோட ஹஸ்பண்ட் இறந்த உடனே அவங்க வீட்டுல சேர்த்துக்கலன்னு மறுபடியும் ப்ராஸ்டியூட் தொழிலுக்கே வந்துட்டா. அதுக்கப்புறமா தான் அவளுக்கு அனந்த்ங்கிற பொண்ணு பிறந்தா. அவளோட பொண்ணு ஹஸ்பண்ட் மாதிரி வீரமா வளரணும் தான் அனந்த்ங்கிற பையன் பேரை வச்சா. ஒரு நாள் போலீஸ் ரைடு வரும்போது அவளை அரெஸ்ட் பண்ணி அவளோட பொண்ணு ஆல்ஃபனேஜ்ல சேர்க்கணும் சொல்லும் போது அவ அதுக்கு ஒத்துக்காம பொண்ணோட சேர்ந்து கீழே விழுந்து சாக ட்ரை பண்ணா. அதுல அவ இறந்துட்டா, அனந்த் பொழைச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் நான் போய் அனந்த கூட்டு வந்துட்டேன். அப்பவே அனந்த் ரொம்ப கோவமா நடந்துக்குவான். அப்ப இருந்த சூழ்நிலைக்கு என்னால அவளை பாத்துக்க முடியாதுன்னு அவன் மோசமான வார்டன்னு தெரிஞ்சே அவன் கிட்ட நான் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவ எங்க இருக்கா எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்றா. ஹீரோயினுமே அதை கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அந்த நேரம் தான் இந்த கட்டா கேங் சத்யா உண்மையை உளறிடுவான்னு அவனையுமே இந்த அனிதா அதே பேட்டர்ன்ல போட்டு தள்ளிடுறா. இந்த விஷயம் தெரிய வர ஹீரோயின் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறா. இன்னொரு பக்கம் ஸ்டார்டிங்ல ஹீரோயினுக்கு ட்ரக்ஸ் சப்ளை பண்ணவன் இன்னொரு பெரிய கேஸ்ல இந்த இன்ஸ்பெக்டர் மாட்ட எனக்கு யாரு உன் கூட இருந்தான்னு மட்டும் சொல்லு, நான் உன்னை விட்டுறேன்னு சொல்றாரு. இந்த பக்கம் விக்ரமே சாஜித் கிட்ட உன்னோட குரு சத்யாவை கொண்டுட்டாங்க, நீ அனந்த் யாருன்னு சொன்னா ட்ரக்ஸ் உனக்கு தரேன்னு சொல்லி கேட்க அவன் சொல்லவே மாட்டேங்கிறான். அப்பதான் அந்த இன்ஸ்பெக்டருமே கால் பண்ணி அந்த ட்ரக்ஸ் சப்ளையரோட அன்னைக்கு கூட இருந்தது ஹீரோயின் தான் அவன் சொல்லிட்டான்னு சொல்றாரு. ஒரு பக்கம் ஹீரோயினுமே அந்த இன்ஸ்பெக்டர் ஆச்சாரியோட வீட்டை வேவ் பாக்குறதுக்காக ஒரு கான்ஸ்டபிள் சொல்லிருப்பா. அவருமே அனிதா அந்த வீட்ல இருந்து வெளியே போறத போட்டோ எடுத்து அனுப்பிடுறாரு. ஹீரோயின் பார்க்கும்போது தான் இந்த அனந்தா அனிதாங்கிறது ஹீரோயினுக்கு புரிய வருது. அவ ஒவ்வொரு ஆட்களை கொல்றதுக்கு இந்த சாஜித்தை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கிற விஷயமும் தெரிய வருது. உடனே அந்த போட்டோ எடுத்துட்டு போய் கமிஷனர் கிட்ட ஹீரோயின் சொல்லும்போது இந்த போட்டோவெல்லாம் ஒரு எவிடன்ஸா கன்சிடர் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயினுமே அவதான் கில்லர், கொஞ்சம் டைம் கொடுங்க நான் நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்றா. இதுக்கிடையில அந்த விக்ரம் ட்ரக்ஸ் சப்ளையரை மீடியால பேச வச்சு ஒரு பெரிய ஆபீசர் ட்ரக்ஸுக்கு அடிமையா இருக்காங்கன்னு பரப்பி விட்டுறான். அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறா. ஹீரோயினோட அம்மாக்கு ஒரு பெரிய ஆபீசர் ஆகணும்னு ஆசை. அதனால எல்லா சிவில் சர்வீஸ் எக்ஸாமும் அட்டன் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு தோல்விதான் மிஞ்சி இருக்கு. இந்த நேரம் ஹீரோயின் வேற சிங்கர் ஆகணும்னு ஆசையில பாடிட்டு இருப்பா. அதை பார்த்து அவங்களுமே கோவப்பட்டு ஒன்னாலே ஆக முடியாது, என்னாலே ஆக முடியாது, இனிமே நம்ம இருந்து பிரோஜனம் இல்லைன்னு கிச்சனுக்குள்ள கதவு பூட்டிட்டு கேஸ் சிலிண்டரோட கேஸ் ஓபன் பண்ணி 2 பேரும் செத்தரலான்னு ஹீரோயினையும் லாக் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சாஜித்திட்ட வந்து அனிதாவோட போட்டோ காமிச்சு இதுதான் அனந்த்ங்கிறது எனக்கு தெரியும், நீ உண்மையை சொன்னா அவளை விட்டுறேன்னு சொல்ல அவனுமே ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடறான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் ட்ரக்ஸ் அடிக்ட்னு தெரிஞ்ச உடனே டிபார்ட்மெண்ட்லயும் அவளை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஜித்திஸை மீட் பண்ணி ஹீரோயின் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறா. அனிதாவுமே ஹீரோயின் சஸ்பெண்ட் ஆன நியூஸை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கும்போது ஜித்திஸ் அனிதாக்கு போன் போட்டு உனக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் இருக்கு, அஜித் ஸ்டேஷன்ல குடும்பப்படுத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க, நீ வரியான்னு கூப்பிடுறான். அந்த கேப்ல ஹீரோயின் அனிதா வீட்டுக்கு போக அங்க போனா அவளோட சித்தப்பாவையே போட்டு தள்ளியிருக்கா. அனிதாக்குமே ஹீரோயின் அங்க போன விஷயம் சிசிடிவி மூலமா அலர்ட் வந்துருது. இந்த அனிதா கொலை பண்ற ஆட்கள் எல்லாத்திட்ட இருந்தும் பர்ஸ் எடுத்துட்டு வந்துருவா. அது ஒரு பெரிய எவிடன்ஸா ஹீரோயினுக்கு கிடைக்குது. இந்த பக்கம் அனிதாவுமே பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு உள்ள போனவா வெளியே வரவே இல்லைன்னு சொல்லிட்டு உடச்சு போய் பார்த்தா அவ அங்க இருந்து தப்பிச்சு வெளியே ஓடி இருக்கா. அவ எங்க போயிருப்பான்னு தேடி இந்த அசிஸ்டன்ட் பின்னாடியே போகும்போது அவளுக்கு பின்னாடி தான் இந்த அனிதா நின்னுட்டு இருக்கா. இந்த பக்கம் கமிஷனருமே ஹீரோயினுக்கு போன் போட்டு உன்னோட கேஸ் ஃபைல விக்ரம்ட்ட கொடுத்துருன்னு சொல்றாரு. அதே நேரத்துல ஹீரோயினுமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்கும்போது அசிஸ்டன்ட் அனிதா கொலை பண்ணி போட்டு போயிருக்கா. அதை பார்த்த கோவத்துல சாஜித்தை வந்து வெளுன்னு வெளுத்துறா. கடைசி வரைக்கும் அவளை பிடிக்காமலே கேஸ விடுறோமேன்னு கவலைப்பட்டு இருக்கா. கூடவே இருந்த அசிஸ்டன்ட் இப்ப இல்லங்கறத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றா. அந்த நேரம் விக்ரமும் வந்து கேஸ் ஃபைல கேட்க இதுக்கு தானே நீங்க ஆசைப்பட்டீங்க இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துறா. அப்பதான் ஹீரோயினுக்கு அந்த அனிதா கால் பண்ணி காப்பாத்தின குழந்தைகள் எல்லாத்தையுமே உயிரோட பார்க்கணும்னா அஜித்தை கூப்பிட்டுட்டு நீ மட்டும் தனியா அந்த ஆல்ஃபனேஜுக்கு வரணும்னு கூப்பிடுறா. ஹீரோயினுமே கமிஷனர் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டுட்டு அனிதா சொன்ன மாதிரியே சாஜித்தை மட்டும் தனியா கூப்பிட்டுட்டு ஆல்ஃபனேஜுக்கு வந்துடுறா. அங்க வந்து அந்த ஆல்ஃபனேஜ்லயும் ஒருத்தவங்களை கொலை பண்ணி போட்டிருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கையில ஹேண்ட் கஃப் மாட்டிட்டு அஜித்துமே இதை நீ பண்ணாதன்னு சொல்லும் போது அதுக்கு இந்த அனிதாவும் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீ தலையிடாதன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொலை பண்ணணும்னு ட்ரை பண்றா. அந்த நேரம் ஹீரோயினுமே உன்னை பத்தின எல்லா விஷயத்தையுமே சாஜித் என்கிட்ட சொல்லிட்டு சரணடைஞ்சிட்டான். அதை கேட்ட அனிதாவுமே நீ எல்லாத்தையும் சொல்லிட்டியான்னு கேட்டு சாஜித் கிட்ட சண்டை போடுறா. இதுக்கிடையில அந்த குழந்தைகளோட அம்மாக்கள் எல்லாத்தையுமே கமிஷனர் கிட்ட பேசி ஹீரோயின் ஜெயில இருந்து கூட்டு வந்து காட்டுறா. அதுல அனிதா டைவர்ட் ஆயிருக்கும் போது சாஜித் ஹீரோயினை காப்பாத்திடுறான். அப்படியே 2 பேருக்கு சண்டை நடக்கும்போது சாஜித் அனிதாவை பிடிச்சு நான் உன்ன உண்மையா காதலிச்சேன், ஆனா என்னோட காதலை நீ உன்னோட சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேல, உன்னோட கையாலவே நான் இறந்துறேன்னு கத்திய வச்சு குத்தி இறந்துறான். இந்த கேப்ல ஹீரோயின் குழந்தைகள் எல்லாத்தையுமே சேஃபான இடத்துக்கு அனுப்பிடுறா. அந்த அனிதாவுமே சாஜித் இல்லாத வாழ்க்கை எனக்கும் வேண்டான்னு கிச்சன்ல போய் கேஸ் ஓபன் பண்ணி சாகணும்னு பாக்குறா. இப்படிதான்
ஹீரோயினோட அம்மாவுமே செஞ்சிருப்பாங்க. ஹீரோயின் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அங்க இருந்து தப்பிச்சிருப்பா. ஆனா அவளால காப்பாத்த முடியாம அவங்க அம்மா இறந்திருப்பாங்க. இப்ப மறுபடியும் அது நடக்க கூடாதுன்னு அனிதாவை ஹீரோயின் காப்பாத்துறா. கமிஷனர் இன்ஃபர்மேஷன் கொடுக்க விக்ரமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இறந்த வீட்டுக்கு போய் அவளுக்கு காரியம் எல்லாம் செஞ்சுட்டு ஹீரோயின் அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிருக்கவே மாட்டா. அனிதாவை காப்பாத்துனால அவங்க அம்மாவை காப்பாத்த முடியலன்னு நினைச்ச குற்ற உணர்ச்சி போன மாதிரியும் கேஸும் சால்வ் ஆன மாதிரி இந்த படமும் முடியுது.